சார் சார் வேண்டாம் சார், இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க சார், நான் கட்டிடுறேன் சார், ப்ளீஸ் சார். என்னம்மா விளையாடுறீங்களா? எத்தனை வாட்டி உங்களுக்காக விட்டு கொடுக்கறது? ஒரு வாட்டி இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க போய் நாங்க தானே திட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஏமா லோனை போட்டு இவ்வளவு பெரிய மிஸ்ஸ கட்டி வச்சிருக்கீங்க, அந்த லோனை அடைக்கணும்ன்ற அறிவு கூட இல்லையா உங்களுக்கு? சார் பாத்து பேசுங்க. என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? தம்பி என் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கேனா? எத்தனை நாளா வந்து லோனை கட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க, லோன் காசையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? சார் சார் லோன் காசு சீக்கிரமாவே கட்டிடுறோம் சார். இப்ப கொஞ்சம் பூ வியாபாரம் டல் ஆயிடுச்சு சார். முன்ன மாதிரி காலையில எந்திரிச்சு என்னால போய் தெருவா பூ விற்க முடியல. அதனாலதான் சார் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க. ஏமா உன் சொந்த கதை சோக கதையெல்லாம் கேட்கறதுக்கு தான் நான் இங்க வந்தேனா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லம்மா. ஒழுங்கா எங்க பேங்குக்கு கட்ட வேண்டிய காசை கட்டிடுங்க, நான் போய்கிட்டே இருப்பேன். அம்மா தம்பி எவ்வளவுமா கட்டணும்? தம்பி ஒரு 5 மாச காசு தம்பி, 75,000 ரூபாய் கிட்ட கட்டணும்பா. என்னது 75,000? ஆமாப்பா. ஏமா மாசம் மாசம் இவங்க வந்தப்ப ஏன் நீங்க எங்கள்கிட்ட சொல்லல? இல்லப்பா, அதுக்கு முன்னாடியே நீங்க தானப்பா கட்டினீங்க. கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் நீங்க கொடுத்துருக்கீங்கப்பா ஏற்கனவே. எத்தனை வாட்டி நீங்களே கொடுப்பீங்க, அதனாலதான் நான் உங்கள்கிட்ட சொல்லல. ஐயோ என்ன சொல்றமா? அதனால என்ன? இது நம்ம கடை, நாங்க கொடுத்தா என்ன நீங்க கொடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. நானும் அதை சுத்தமா மறந்துட்டேன். சார் ப்ளீஸ் சார், இன்னும் கொஞ்சம் நல்லா நான் கட்டிடுறேன் சார். ஹே நீ ஏன் கெஞ்சிட்டு இருக்க? நீ கொஞ்சம் சும்மா இருடா. எல்லாம் உன்னாலதான் வந்தது. என்னடி சொல்ற? நான் பட்டுக்கு ஒழுங்கா காலையில எந்திரிச்சு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை வித்து காலேஜ் போயிட்டு வந்து மாவு பாக்கெட்லாம் ஒழுங்கா வித்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு என் கழுத்துல தாலியை கட்டிட்டு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடா. இல்லடி அது. நீ எதுவும் பேச வேணாம், கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நானே பாத்துக்கிறேன். என்ன தெரியுது? என்னம்மா சொன்ன? உனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சா? ஏமா டாக்டருக்கு படிக்க தெரியுது, கல்யாணம் பண்ண தெரியுது, ஆனா லோனு மட்டும் கட்ட தெரியல. நல்லா இருக்குமா உங்க கதை? ரொம்பவே நல்லா இருக்கு. இங்க பாருங்கம்மா, இன்னும் 1/2 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள 75,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து என் கையில கொடுங்க. அப்படி இல்லனா ஹோட்டல்ல இடிக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க? ஹோட்டல்ல இடிக்க சொல்லிட்டாங்களா? ஆமாமா, பின்ன நீங்க காசு கட்டாம உங்களோட வாழ்க்கையை சொகுசா வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க, நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? கோர்ட்ல இருந்தே ஆர்டர் வந்தாச்சு, ஹோட்டலை இடிக்க சொல்லிட்டாங்க. சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார், ஒரு மாசம் மட்டும் டைம் கொடுங்க சார், அடுத்ததோட சேர்த்து கட்டிடுறேன். என்னது 1 மாசம் டைமா? என்னம்மா எங்களை பார்த்தா என்ன கேன மாதிரி தெரியுதா? இவ்வளவு நாள் கட்டல, 6 மாசத்தோட காசை கட்டாம இன்னும் 1 மாசம் வரை டைம் கேக்குறீங்க. எவ்வளவு தைரியத்துல நீங்களா பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன். அந்த டைம்குள்ள நீங்க காசை மட்டும் குடுக்கல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யோ என்னையா ரொம்ப ஓவரா பேசுற? இப்ப என்ன 1/2 மணி நேரத்துல 75,000 ரூபாய் கட்டணும், அவ்வளவுதானே? நான் போய் கொண்டு வரேன், இங்கே நில்லு. அவ்வளவுதான், காசை என் கையில கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு எடுத்துட்டு போறேன். இதுக்கு எதுக்கு இவ்வளவு பேசுறீங்க? போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. வர்றேன், காசை கொண்டு வந்து உன் மூஞ்சிலே விட்டேறேன். ஆதி என்ன நீ பாட்டுக்கு 75,000 ரூபாவை நான் கொண்டு வந்து தரேன்னு சொல்றேன், எப்படி தருவ? அது எதுக்கு உனக்கு? காசு வந்தா போதும்ல, இப்ப நான் எடுத்துட்டு வந்து தரேன். அதுதான் எப்படி? அதுல நீ தலையிடாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். உன்னால என்ன பண்ண முடியும்? உங்க அண்ணன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து தருவ, அதானே? ஆமா, இப்போதைக்கு அண்ணன் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிடுறேன். இங்க பாரு, நீ தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாத. ஏற்கனவே அந்த வீட்ல நானும் நீயும் தண்ட சோறு மாதிரி உட்கார்ந்துருக்கோம். உனக்கு சோறு போடுறதுல ஒரு நியாயம் இருக்கு, எனக்கும் சேர்த்து சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட மேலும் மேலும் நீ காசு வாங்கிட்டே தான் இருக்க போறியா? ஹே லூசா நீ, நான் என்ன மொத்தமா எனக்கே கொடுத்துருங்க நான் சொல்றேன். நான் இப்போதைக்கு வாங்கிட்டு அப்புறமா கொடுத்துட போறேன். அது நடக்காது. உனக்கு எவ்வளவு ஆட்டோ சவாரி வருது? நீ 75,000 ரூபாய் பணத்தை திருப்பி கொடுக்கறேன்னு சொல்ற, எத்தனை நாளைக்குள்ள கொடுப்ப? இங்க பாராதி, தயவு செஞ்சு சொல்றேன், நீ இதுல தலையிடாத, இத நான் பாத்துக்கிறேன். என்னடி நீ பாத்துக்கிறேனா? நீ மட்டும் என்ன பண்ணுவ? நானாவது பரவாயில்ல, ஏதோ ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ காலேஜ் படிச்சுட்டு இருக்க. 1/2 மணி நேரத்துல 75,000 ரூபாய் கொண்டு வந்து கூடுன்னு அந்த ஆள் நிக்கிறான், என்ன பண்ணுவ? நான் என் தலையை அடமானம் வச்சாது அவருக்கு கொண்டு வந்து கொடுக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு உங்க அண்ணன் கிட்ட மட்டும் கேட்காத. இப்ப கேக்குறதுனால என்ன பிரச்சனை? வேணாண்டா. அதான் ஏன்? அதான் சொன்னேனே, நம்ம 2 பேருமே ஏற்கனவே தண்ட சோறு மாதிரி அந்த வீட்ல தின்னுக்கிட்டு இருக்கோம். இதுல மேலும் மேலும் நீ அவங்க கிட்ட காசு கேட்டுட்டே இருப்பியா? ஐயோ அதாண்டி, கடனுக்கு தான் வாங்க போறோம். கடனை உன்னால அடக்க முடியாதுடா. ஒரு நாளைக்கு நீ ஆட்டோ ஓட்ட எவ்வளவுடா சம்பாதிக்கிற? ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் சம்பாதிப்பியா? ஆவரேஜா வச்சுக்கிட்டா கூட மாசமே 20,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிற. உனக்கும் எனக்கும் சேர்த்து சொல்லு, நம்ம 2 பேரும் அந்த வீட்ல 20,000 ரூபாய் மட்டும் தான் செலவு பண்றோம்.
மனசுல இருக்கிற காயத்தை இன்னும் அதிகப்படுத்துது. வேண்டாண்டா, அவங்க கிட்ட வாங்காத. சரி, அவங்க கிட்ட வாங்க வேணாம், அப்புறம் எப்படி கொடுப்ப? அது அது நான் பாத்துக்கிறேன். நீ அவங்க கிட்ட வாங்காத ப்ளீஸ். பாத்துக்கிறேனா? என்ன பண்ணுவ? இரு, ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். 6 மணி நேரத்துக்குள்ள வந்துருங்க. நிம்மதி, என்னம்மா பண்ண போற? சொல்றேம்மா, வந்து சொல்றேன். என்ன பண்ண போறா? இவளுக்கு இப்படி 75,000 ரூபாய் புரட்ட முடியும்? ஆதி, நிம்மதி என்ன பண்ண போறா? தெரியலம்மா, நீங்க இருங்க, அவ என்ன பண்ண போறான்னு நானும் பாத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. ச்சே, காசை கட்ட முடியலனா எதுக்கு எல்லாரும் லோன் வாங்குறீங்க? ஏமா, நீ ஹோட்டல் நடத்தியே ஆகணுமா? எதுக்கு உனக்கு இந்த வேலை? பேசாம ஏதாவது மாவு பாக்கெட் போட்டு வித்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதானே? எங்க பேங்க்ல வந்து லோனை வாங்கிட்டு அதையும் ஒழுங்கா கட்டாம ஏமா இப்படி பாடா படுத்துறீங்க எங்களை? நாங்களும் மனுஷங்க தானே. லோனை கட்டலையேன்னு கொஞ்சம் அதட்டு கேட்டா பேங்க்ல இருந்து வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்றீங்க. நீங்க ஒழுங்கா லோன் கட்டிட்டா நாங்க ஏமா மிரட்ட போறோம்? சார், புரியுது சார், கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கோம் சார், அவ்வளவுதான். ஏமா, நான் மட்டும் என்ன அம்பானியா வாழ்ந்துகிட்டு இருக்கேனா? எங்களுக்கும் கஷ்டம்தாம்மா. லோன் வாங்குற எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஓரளவுக்கு அதை அடைக்க ட்ரை பண்ணலாம்ல. வட்டியை தானே கேக்குறோம். வட்டியை கூட கட்ட முடியலன்னா எப்படி? இங்க பாருங்கம்மா, இதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. பேசாம நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். உங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான், அவனும் எங்கேயோ காணாம போயிட்டான். அவனை விட்டுருங்க. உங்க பொண்ணை பார்த்தா நல்லபடியா கல்யாணம் பண்ண மாதிரி தெரியல. ஓ, ஓடி போயிடுச்சா? சரி, அது இருந்துட்டு போகுது. அதான், உங்களுக்கு தான் இப்ப யாருமே கிடையாது. புருஷனும் பொண்டாட்டியும் ஏதாவது ஒரு வேலைக்கு போலாம்ல. அதை விட்டுட்டு ஹோட்டல்ல நடத்துறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு ஏமா எங்களுக்கு தலைவலியை உண்டு பண்றீங்க? இங்க பாருங்க, இதுதான் நல்ல ஐடியா. பேசாம இதையே பண்ணிருங்க. என்ன, நான் சொல்றது சரிதானே? நீங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வேலைக்கு போனீங்கன்னா எங்க லோனும் அடையும், நீங்களும் காசு 4 சம்பாதிக்கலாம். சார், ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க பேங்க்ல லோன் வாங்குனதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசலாம்னு அர்த்தம் இல்லல. ஐய, ஐடியா தாமா சொன்னேன். வேணும்னா எடுத்துக்கோ, வேணாட்டி போ. எனக்கு என்ன வந்துச்சு? சும்மா நம்மள வந்து டார்ச்சர் பண்ண வேண்டியது. இங்க பாருமா, நான் கொடுத்த டைம்ல 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 25 நிமிஷத்துல இங்க 75,000 ரூபாய் பணம் வந்தே ஆகணும். வரலன்னா இப்பவே ஜேசிபியை வர வச்சிருவேன். இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்போம். உன் ஹோட்டல்ல தரமட்டமாக்கிடுவோம். சார், தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. என் பொண்ணு ரெடி பண்றதுக்கு தான் போயிருக்கா. கண்டிப்பா ரெடி பண்ணிடுவா. ப்ளீஸ் சார். என்னமோ பண்ணுங்க. சரி, உங்க கடையில காஃபி இருக்கா? இருக்கு சார். ஸ்நாக்ஸ்? வடை, போண்டா, பஜ்ஜி எல்லாமே இருக்கு சார். சரி, ஒரு டீயும் 2 வடையும் எடுத்துட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்ச அநேகமா இதுதான் நீங்க லாஸ்டா போடுற டீன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் உங்க ஹோட்டலே இருக்காது. இடிச்சு தரமட்டமாக்க போறோம்ல. சார், அப்படி மட்டும் சொல்லாதீங்க சார். ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினேன் சார். அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? நீங்க கரெக்டா லோனை கட்டினீங்கன்னா நான் ஏமா தரமட்டமாக்க போறேன்? சரி சரி, நின்னு என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நல்ல காஃபியும் 2 வடையும் எடுத்துட்டு வந்து கொடுங்க, போங்க. சரி சார். விட மாட்டேன். இந்த ஹோட்டலை இடிக்க கண்டிப்பா நான் விட மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு கட்டினது, என்னால இதை விட்டு தர முடியாது. எப்படியாவது காசை ரெடி பண்ணி கொடுத்துடணும். டேய் மாப்ள, என்னடா அது? நீ பயந்த மாதிரி காலேஜ்ல உன்னை மறுபடியும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதை தாண்டா நான் நைட்ல இருந்து சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அப்பவே ஏதோ ஒரு விஷயம் தோணுச்சு. இப்ப வந்து பேசினா உன்னை எஃப்ஐஆர்ல எல்லாம் போட்டுட்டாங்க. அதனால இதுக்கப்புறம் காலேஜ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடா. ஐயோ, சூர்யாவை காலேஜ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? மாப்ள, டேய் இப்ப என்னடா பண்ண போற? தெரியல, என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. எங்கேயாவது போய் செத்துடலாமான்னு இருக்கு. ஐயோ, டேய் டேய் டேய், ஏன்டா இப்படி பேசுற? அப்புறம் வேற எப்படி பேசணும்? என்னோட தப்புதான். இந்த மாதிரி ஆளுங்களாம் இவ்ளோ பெரிய காலேஜ்ல வந்து படிக்கணும்னு நினைச்சதெல்லாம் தப்புதான். பேசாம ஊருக்குள்ள ஏதோ ஒரு காலேஜ்ல ஒரு சின்ன இடத்துலயே படிச்சிருந்திருக்கலாம். தவே இல்லாம இவ்ளோ பெரிய இடத்துல வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே. டேய் மாப்ள, அப்படிலாம் இல்லடா. இந்த சிட்டில வந்து படிக்கணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப ஏண்டா வந்தோன்னு இருக்கு. ஏண்டா நான் அந்த பொண்ணை பார்க்கணும்? கடவுள் ஏண்டா அந்த பொண்ணை என் கண்ணுல காட்டினா? தினம் தினம் ரோட்ல போறோம் வரோம், காலேஜுக்கு போறோம் வரோம். காலேஜ் பஸ்லயும் சரி, ரோட்லயும் சரி, காலேஜ்லயும் சரி, கிட்டத்தட்ட 100 பொண்ணுங்களை பாக்குறோம்டா. ஆனா எல்லாமே வாடா நம்மளுக்கு பிரச்சனையா அமையுது. ஏன்னா அந்த ஒரு பொண்ணு மட்டும் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனையாவே இருக்கா? சூர்யா, எனக்கே
பொண்ணை விடுறா. இப்ப நீ காலேஜுக்கு என்ன பண்ண போற அத சொல்லு. தெரியல, டிசி வாங்கிட்டு எங்க அப்பா கிட்டே நான் போறேன். இதுக்கு மேலேயும் இந்த ஊர்ல இருந்து என்னால படிக்க முடியாது. இந்த காலேஜ்ல படிக்கணுங்கிறது என்னோட கனவுடா. அதனாலதான் பிஜி வந்து இங்க பண்ணலான்னு வந்தேன். ஆனா என் கனவை எல்லாமே செதைச்சிட்டால அந்த பொண்ணு. இல்ல இல்ல சூர்யா, தயவு செஞ்சு என்ன அப்படி நினைக்காதீங்க. என் வாழ்க்கையில இனிமே நான் பாத்திரவே கூடாதுன்னு நினைக்கிற 2 பேர் என்னோட அம்மாவும் அப்பாவும். சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன பத்தி கவலையே படல. அவங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு போயிட்டாங்கல்ல. அதனாலதான் அவங்கள நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேத்துக்கு அப்புறம் நான் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறது அந்த பொண்ணடா. எந்த தப்புமே பண்ணாம அந்த பொண்ணு கிட்ட அப்பா சாமி போதும்பா, நான் வாங்காத பேச்சு கிடையாது, நான் வாங்காத திட்டு கிடையாது. அந்த பொண்ணால நான் அனுபவிக்காத அவமானம் எல்லாமே பட்டிருக்கேன். சூர்யா, டே 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 டென்ஷன் ஆகாதடா. என்னால முடியலடா. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. சரி சரி, இப்போ அத பத்தி பேசுறத விட இப்ப காலேஜ் எப்படி போய் சேரலாம் அதை யோசிடா. நான் என்னடா பண்ணட்டும்? பிரின்சிபல் கால்ல விழுந்து கூட பார்த்துட்டேன், அவரை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இல்ல இத நம்ம தான் சரி கட்டணும். சூர்யா பாவம். ஃபர்ஸ்ட் சூர்யா கிட்ட சாரி கேட்கணும். சூர்யா, அதே குரல். டேய் யாரிடா அந்த மாஸ்கா? ஆமாண்டா, உனக்கு பின்னாடிதான் நிக்கிறாங்க. எனக்கு பின்னாடியா? இப்ப எதுக்குடா அந்த பொண்ணு என்ன பார்க்க வந்திருக்கு? டேய் தெரியலடா, உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. என்னன்னு பேச சூர்யா. நான் எதுக்குடா பேசணும்? நான் பேச மாட்டேன். சூர்யா, ஷோ. நிலவின் முதுகும் பெண்ணின் மனமும் என்றும் ரகசியம் தானா? கனவிலே நீ சொல்லடி பெண்ணே, காதல் இது தானா? இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி. ஏங்க உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு என் பின்னாடி வந்து நிக்கிறீங்க? சூர்யா, சூர்யா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, நீங்க சொல்றதையும் நீங்க பேசுறதையும் நான் கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட ரெடியா இல்ல. உங்களால என் லைஃபே போயிடுச்சுங்க. இதுக்கு மேலேயும் என்னங்க பேச போறீங்க? ஐயோ சூர்யா, நான் அதை பத்தி தாங்க பேச வந்தேன். என்னாலதான் உங்களுக்கு காலேஜ்ல மறுபடியும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் காலேஜ்ல வந்து பேசுறேன் சூர்யா. அம்மா தாயே, நீங்க பேசினதும் போதும், நீங்க எனக்கு பண்ணதும் போதும். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்காக நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். என்ன கொஞ்சம் அப்படியே விட்டுருங்களேன் ப்ளீஸுங்க. உங்க வழியில நான் வரவே மாட்டேன், என் வழியிலயும் வராதீங்க. சூர்யா, ஆமாங்க, முடியல. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏண்டா வந்தோன்னு என் வாழ்க்கையவே நான் வெறுத்துட்டேங்க. அதுலயும் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் சுத்தமா வெறுத்து போச்சுங்க. இங்க பாருங்க, இது வரைக்கும் நீங்க பண்ணது எல்லாமே போதும். நீங்க பண்ணதுனாலதான், நீங்க எஃப்ஐஆர் போட்டதுனாலதான் இப்ப எனக்கு இந்த காலேஜ்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, என் கனவை எல்லாத்தையும் எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. சூர்யா, போதுங்க போதும். நான் என் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், அதுல எதுவும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு போய்க்கிறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இதுக்கு மேலேயும் என்னை காயப்படுத்துறதுக்கு ஏதாவது பாக்கி இருக்காங்க? என்னை கஷ்டப்படுத்துறதுக்கு ஏதாவது மிச்சம் இருக்காங்க? அதுக்குதான் வந்திருக்கீங்களா? சூர்யா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏதோ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாமே தப்பா போயிடுச்சு சூர்யா. நான் ஒண்ணும் வேணும்னு பண்ணல. வேணும்னு பண்ணல? ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் எவ்வளவு கெஞ்சி இருப்பேன், நான் பண்ணலங்கன்னு எவ்வளவு கதறி இருப்பேன். அப்பெல்லாம் உங்க காதுல எதுவுமே விழல. ஐயோ சூர்யா, அப்பெல்லாம் இல்லாம இப்ப வந்து எப்படி பேசினா நான் எப்படிங்க ஏத்துக்க முடியும்? ஒரு வாட்டி நான் சொன்னதை காது கொடுத்து கேட்டிருப்பீங்களா? அப்ப நான் சொன்னதை நீங்க கேட்டேன்னா இப்ப என் லைஃப் இப்படி ஆயிருக்காது இல்லைங்க. ஐயோ ஐயோ சூர்யா, இங்க பாருங்க, நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேங்க. தயவு செஞ்சு எனக்கு டைம் மட்டும் கொடுங்க. என்னாலதான் உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன். நான் சரி பண்றேன் சூர்யா. ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சூர்யா. ஐயோ வேண்டாங்க, வேண்டாம். நீங்க எதுவும் பண்ண வேண்டாங்க. நீங்க பண்ணது எல்லாமே எனக்கு போதும். தயவு செஞ்சு என்ன விட்டுங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவும் மாட்டேன், நீங்களும் என்ன பாத்துறாதீங்க. டே மாப்பிள, வாடா போலாம். ஏங்க, என் மாப்பிளையோட லைஃபே உங்களால போயிடுச்சு. பாவம் அவன். இனிமே என்ன பண்ண போறானோ தெரியல.
அவங்க அப்பத்தாவை வச்சு தனியா கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். நல்லா படிக்கணும்னு நினைச்ச பையனை இப்படி பண்ணிட்டீங்களே. ச்சே. குற்ற உணர்ச்சியா இருக்கு. இப்போ சூர்யாக்கு இந்த விஷயத்தை சரி செய்யணும்னா அது நம்மளால மட்டும்தான் முடியும். நான் போய் பிரின்சிபல் கிட்ட பேசுறேன். எஃப்ஐஆர் காப்பியும் என் கையில இருக்கு. அதை நான் வாபஸ் பண்ணதும் என் கையில தான் இருக்கு. இத வச்சு பிரின்சிபல் கிட்ட பேசினா சூர்யாவை மறுபடியும் காலேஜ்ல சேர்த்துப்பாங்கல்ல. இன்னைக்கு எபிசோட் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுல. டேடே, என் ஹோட்டலே வந்து இடிச்சு தள்ளலான்னு பாக்குறீங்களா? அது கண்டிப்பா முடியாது. அத நடக்கவும் விட மாட்டேன். சரி, வட்டி பணத்தை நிம்மதி எப்படி புரட்ட போறா? ஆதி கூட இருந்து எப்படி ஹெல்ப் பண்ண போறா? எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோட்ல பாப்பீங்க. அது மட்டும் இல்லாம சூர்யா ஷாலினி கதை. பாவம் சூர்யா காலேஜ்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி ஷாலினி சரி கட்ட போறா? அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு மீன் குழம்புங்க. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.